பிரேம் ஆனந்த் டைரக்ஷன்ல சந்தானம், கௌதம் மேனன், செல்வராகவன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தோட ட்ரெய்லரை நாளைக்கு ஏப்ரல் 30 மார்னிங் 11 AM லான்ச் பண்ண போறோம்னு அபிஷியலாவே சொல்லி ஒரு நியூ போஸ்டரும் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை வர மே 16 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. படம் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா ரெட்ரோ, கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷன்ல சூர்யா, பூஜா ஹெக்டே சேர்ந்து நடிக்கிற படம். இந்த ரெட்ரோ படத்தோட தமிழ்நாடு மற்றும் ஓவர்சீஸ்க்கான புக்கிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடுல சூப்பரான புக்கிங் போயிட்டு இருக்கு. இந்த ரெட்ரோ படத்துக்கு வர மே 1 ரெட்ரோ படத்தை மார்னிங் 9 AM ஷோவா ஃபர்ஸ்ட் ஷோவை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு சூர்யாக்கு ஒரு வேற லெவல் கம்பேக் படமா இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா அஜித் குமாரோடைய மூவியான குட் பேட் அகலி. இந்த படம் ரிலீஸ் ஆன 18 டேஸ்ல வேர்ல்டு வைடா 240 crore மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. அஜித் குமார் கெரியர்ல 200 crore மேல கிராஸ் பண்ற ஃபர்ஸ்ட் மூவி தான் இந்த குட் பேட் அகலி. குட் பேட் அகலி அஜித் குமார் கெரியர்ல ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்ததா நம்ம சிபிராஜ் லீடர் நடிச்சிருக்கிற படம் தான் 10 hours. இந்த படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. 10 hours படத்தோட ஓடிடி ரைட்ஸ் மோஸ்ட்லி அமேசான் பிரைம் வாங்க தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. வர மே 16 10 hours படத்தை அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா டூரிஸ்ட் ஃபேமிலி, சசிகுமார் மற்றும் சிம்ரன் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு சென்சார்ல யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஃபீல் குட் டிராமா மூவியா ரிலீஸ் ஆக போகுது மே 1.